வணக்கம். இப்போது நம்ம செய்ய போகிறது வடைகறியும் உருண்டை குழம்பும். காலை டிஃபனுக்கும் மதியம் லஞ்சுக்கும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. தேங்காய், காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம் திப்பி அரைச்சிக்கலாம். ஊற வச்ச கடலைப்பருப்பை கொரன்னு அரைச்சி அதில் தேங்காவை சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து உருண்டை பிடிச்சி வேக வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் சூடானதும் பட்டை போட்டுக்கலாம். பட்டை பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. இப்போ அதையும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. நல்லா வதங்கினதும் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா என்னோடய மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் நிறையா தரும். காரமாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்குங்க. தேங்காவும் பெருஞ்சீரகமும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அரைச்சதை வந்து இதில் சேர்த்துக்குங்க. இப்போது இதையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த பக்கம் உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்க பச்சை வாசனைலாம் போகும். நல்லா கொதிக்கிறதுக்காக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதும் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை குழம்பும் வடைகறியும் ஒன்றா ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் வடைகறிக்கு தேவையான கிரேவியை தனியாக எடுத்துக்கிறேன். இந்த கிரேவிலேருந்து இன்னொரு பேனில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பேன்லேயும் ரெடி ஆகிட்டுருக்கு, அந்த பேன்லேயும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து வடைகறிக்கு, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிறேன். ரொம்ப கட்டியாக இருந்தால் நம்ம வடைகறி செய்யும்போது ரொம்ப திக்காகிடும். இப்போ உருண்டை குழம்புல எல்லா உருண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கணும். அப்போ தான் அந்த உருண்டையும் கொஞ்சம் சாஃப்டாகவும் அதுக்குள்ளே கிரேவி போய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். உருண்டை போட்ட உடனே நிறுத்தக்கூடாது. இது டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உடச்ச உருண்டையை இதில் தூவி விட்றேன். இந்த மாதிரி பண்ணினா கொஞ்சம் கிரேவி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உருண்டை குழம்பு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுனாலும் பண்ணிக்கலாம். வடைகறிக்கு உருண்டையை உடச்சி போடணுங்க. இப்போ நான் உடச்சி போடுறேன். கட்டியாக இல்லாத அளவுக்கு நல்லா நசுக்கி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா உடச்சி விட கிரேவி கட்டியாகுங்க. ஆனால் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததும் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி விட்டுடுங்க. இப்போ 2 பேன்லையும் கொதிக்குதுங்க. இப்போ நான் ஸ்லோ பண்ணிவிட்டேன். 2 பேன்லையுமே ஸ்லோ பண்ணதும் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சிச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாறிக்கலாம். சுட சுட வடைகறியும் ரெடி ஆகிடுச்சு. உருண்டை குழம்பும் ரெடி ஆகிடுச்சிங்க. காலை டிஃபனுக்கும் ரெடி, மதியம் லஞ்சுக்கும் ரெடி. சைடிஷ்க்கு கூட தேவையில்லைங்க. ஏன்னா உருண்டையும் ரெடிங்க. டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குங்க. வடைகறி ஒரு டேஸ்ட் இருக்கும், உருண்டை குழம்பு ஒரு டேஸ்ட் இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக்.